வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹேர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கோல்ட் ஷாப்பிங் வீடியோ தான். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான வீடியோ. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இப்போயே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ரீசெண்டாக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு சில்வர் ஆங்க்லெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி லலிதா ஜுவல்லர்ஸ் வந்து போயிருந்தேன். ஆங்க்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த சேல்ஸ் பர்சன் வந்து பில்லாம் போட்டதுக்கப்புறம் டைமண்ட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே இயர் ஸ்டெட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தது. சும்மா போட்டு பார்க்கலன்னு ஒன்று வந்து வேர் பண்ணி பார்த்துருந்தேன். இந்த இயர் ஸ்டெட் வந்து பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பட் இதோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து ஸ்கெப்டிக்கலாக வந்து அது பக்கத்தில் வந்து வச்சுட்டு இருந்தேன். பட் இது நல்லா இருந்தது. அண்ட் தென் அவங்க வந்து நிறைய இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கீம்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்கீம் வந்து லலிதாவில் வந்து இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் இந்த இயர் ஸ்டெட் இது நான் டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். இது அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது. பட் அதோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகம். 1,20,000 போலவே வந்து இருந்தது. ஜஸ்ட் இயரிங்ஸ் மட்டுமே. அதுக்கு செட்டாக ஒரு பெண்டன்ட், செயின் அண்ட் ஃபிங்கரிங் கூட இருந்தது. அதோட பட்ஜெட் வந்து எங்கேயோ போகும். பட் பார்க்க வந்து ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருந்ததுங்க. கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தது. பட் புது கலெக்ஷன்ஸாக இருந்தது. ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கே வந்து பார்க்க முடிஞ்சது. ப்ரேஸ்லெட்ஸில் வந்து பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லை. இந்த ப்ரேஸ்லெட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ட்ரெண்டியாக இருக்குது இல்லையா. கெரட்டினில் கூட நான் பார்த்து வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. 1,30,000 போல் வந்து எஸ்டிமேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் என்னோடய பட்ஜெட்டில் இல்லைன்னு நான் அந்த பக்கமே போகலை. இதுக்கு மேலே காப்பில் வந்து சிலதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. பட் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அந்த செக்ஷனில் வந்து இல்லைங்க. ஸ்டட்ஸில் வந்து ரொம்ப நிறைய செக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் ட்ராப்ஸ் நிறைய இருந்தது. அண்ட் ஹூப்ஸ் நிறைய இருந்தது. இதில் வந்து புது புது கலெக்ஷன்ஸில் வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து கம்ப்ளீட்டாக வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இந்த நெக்லஸஸ்லாம் வந்து செட்டாக வந்து இதோட பட்ஜெட் ஃப்ரம் 1,50,000 to 2 lakh கிட்ட வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ரைட் சைடு இருக்கிற செக்ஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும்னு காமிச்சிருந்தாங்க. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து இந்த ஹார்ட் இயரிங் அண்ட் பெண்டன்ட் இதெல்லாம் வந்து அங்கே வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து லெஸ் தென் 50 to 1 lakh பட்ஜெட்டில் வந்து இருந்தது. ஃபிங்கரிங்ஸும் வந்து நல்ல புதுசாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருந்ததுங்க. மோரோவர் என்னென்ன வந்து ஒரு ட்ராபேக், லாஸ்ட் டைம் கூட நான் வந்து லலிதா ஜுவல்லர்ஸில் ஃபிங்கரிங் பார்க்கும்போது வந்து என்னோடய சைஸ்க்கு வந்து இல்லை. அரவுண்ட் என்னோடய மிடில் ஃபிங்கர் சைஸ்க்கு வந்து அங்கே வந்து கிடைக்கல. சைஸ் சின்னதாக தான் இருந்தது. பட் இந்த வாட்டி வந்து அதில் வந்து நல்லா வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சைஸஸில் வந்து அவைலபிளில் வந்து இருந்தது. ஸோ இங்கே பெண்டன்ட் கலெக்ஷன்ஸில் வந்து செப்பரேட்டாக வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த தாலி செயினுக்கு போடுற முகப்புலாம் வந்து டைமண்ட் கலெக்ஷன்ஸில் வந்து ரொம்பவே இருந்தது. ஒரு 2 இயர் ஸ்டெட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வந்து எஸ்டிமேஷன் வந்து கேட்டிருந்தேன். அது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சது. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ வந்து எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கும். இதை வாங்கிட்டு இங்கிலேருந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நாங்கள் கிளம்பிட்டேன். ஹாப்பியாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து ஃபினான்ஷியலாக எப்படி இதை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. எப்படி பர்ச்சேஸ் பண்ண நான் வந்து கிரெடிட் கார்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். ஆல் ஆஃப் அ சடன் வாங்கணும்னா காசுலாம் இருக்காது இல்லையா. ஸோ கிரெடிட் கார்டில் வாங்கினால என்ன பெனிஃபிட்ஸ்ன்ற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்ன செக் பண்ணி கலெக்ஷன் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த இயரிங் வந்து பிடிச்சிருந்துச்சு, என்னோட இயர்ஸ்க்கு வந்து எது நல்லா இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் என்ன வாங்கினேன்னு வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் வித் பில் இன்ஃபர்மேஷன். ஸோ பேசிக்லி இன்றைக்கி வந்து நான் கோல்டோ இல்லை எதுவும் வாங்க ஐடியாவில் வந்து நான் போகலைங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சில்வர் கிஃப்ட் வாங்க தான் வந்து நான் இன்றைக்கி வந்து கிளம்பியிருந்தேன். பட் அங்கேருந்து சேல்ஸ் பர்சன் வந்து டைமண்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க புதுசாக. ஒரு வாட்டி சும்மா பாருங்கள், ரேண்டமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் போன அன்றைக்கி வந்து February 1st அன்றைக்கி வந்து பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாட்டி வந்து ஏதாச்சும் கோல்டில் வந்து சடனாக வந்து ஏதாவது ட்ராப் ஆகுமோ, அப்படி இருந்தால் வந்து ஏதாச்சும் வாங்கலாமா அப்படின்னு வந்து மைண்டில் எங்கேயோ வந்து ஓடிட்டே இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு ப்ரைஸில் வந்து ட்ராப் வந்து எதுவும் நான் பார்க்கல. அந்த பேட்டர்னே பார்க்கல. சொல்லப்போனால் வந்து நான் வாங்கிட்டு வந்த மறுநாள் வந்து ரொம்ப விகரஸாக வந்து கோல்ட் ரேட் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அரவுண்ட் 7,980, அரவுண்ட் 8,000. நான் வாங்கின அன்றைக்கி வந்து 7,400 or 7,200 சம்திங். அப்போவே வந்து ஐயோ இவ்வளோ இருக்கே, இன்னும் கொஞ்சம் குறையுமோ அப்படின்னு வந்து என் மனசில் ஓடிட்டே இருந்தது. பட் இது கொஞ்சம் பிடிச்சனால வந்து நம்மளுக்கு இது வாங்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக போகும்போது வந்து நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காதுங்க. வேறு ஏதாச்சும் போகும்போது தான் வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து நமக்கு வந்து அமையும். ஸோ அதனால் மிஸ் பண்ண வேணான்னு வந்து இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஆர்னமெண்ட் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. லலிதா ஜுவல்லர்ஸில் முன்னாடிலாம் வந்து ஒயிட் பேக்கில் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து புதுசாக இந்த கோல்டு கலர் நல்லா கிளிட்டரான பேக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆர்னமெண்ட் வந்து இந்த ப்ளூ பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க.
நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா ஹியர் வி கோ வித் திஸ் பியூட்டிஃபுல் இயர் ஸ்டட்ஸ். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு மென்ஷன் பண்ணுங்கள். நான் போட்டிருந்த கலெக்ஷன்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். படிக்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இயர் ஸ்டட்ஸ் வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் காதில் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நான் ஜென்ரலாக வந்து அது மாதிரி போட்டு பார்க்குற பர்சன் கிடையாது. அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன் வந்து போடுங்கன்னு வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி போட்டு பார்க்கும்போது தான் ஓகே இது நமக்கு அழகாக இருக்குல்ல அப்படின்னு வந்து தோணுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வந்திருந்தார். அவர் வந்து இது உங்கள் காதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய காது வந்து ரொம்ப பெரிய காது இல்லை. ஸோ இது போடும்போது வந்து நல்லா வந்து கவர் ஆகுது, நல்லா கிராண்டாக தெரியுது, வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் வந்து புஷ் கொடுத்தனால சரி ஓகேன்னு வந்து நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து எத்தனை டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 1/2 பவுண்ட் போல் 4 grams 18 கேரட் கோல்டில் வரும். அண்ட் ஸ்டட்ஸ் வந்து இட்ஸ் அ விஎஸ்ஐ கிளாரிட்டி EF கலர். அதுதான் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எனக்கு கேரட் ப்ரைஸ் வந்து ஒரு கேரட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 68,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கேரட்க்கு வந்து 5,000 ஆஃபர் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மார்ச் எண்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கா? நீங்கள் வேணால் வந்து உங்களுக்கு நியர்பை ஸ்டோர்ஸ் இந்த வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கேரட் மேலே வந்து 5,000 டைமண்ட் மேலே வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த இயரிங்ஸில் வந்து பின்னால் வந்து இந்த ஸ்க்ரூ சிஸ்டம் தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் என்னோடய இயரிங்ஸில் வந்து ஸ்க்ரூ சிஸ்டம் பார்க்குறது. அந்த திருகாரி போடுறது வந்து எனக்கு கொஞ்சம் பயம்தான். அது வந்து எப்போவுமே கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் போட்டுருக்கிற இயர் ஸ்டார்ட் கூட அது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணது. திஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் ரெகுலராக வேர் பண்ணுவேன். இதுக்கே வந்து திருகாணி வந்து லூஸ் ஆகிடும். அது ஏற்கனவே ஒரு திருகாணி வந்து தொலைஞ்சே போச்சு. மறுபடியும் நான் வந்து அது செப்பரேட்டாக வாங்கி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்க்ரூ சிஸ்டம் வந்து பார்க்குறேன். ஐ திங்க் ஸ்க்ரூ சிஸ்டம் வந்து நல்லா வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என் காதுக்கு போடும்போது எப்படி இருந்துச்சுன்னு வந்து நான் சைடு வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணேன். நான் ரீசெண்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போனப்போ நான் போட்டு போயிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கிட்ட வந்து காமிக்கிறேன். இது this is how it is. ஓகே. ஸோ என் வீட்டில் வந்து இதை காமிச்சோன்னே எங்கள் மம்மி வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து ஜும்கா வந்து வாங்கிக்க, கீழே வந்து ரீப்ளேஸபிள் ஜும்கா வாங்கிக்கிட்டு நான் வந்து நீ ஸ்டட் போடும்போது ஸ்டட் போட்டுக்கலாம், ஜும்கா வச்சு போடும்போது சாரீ ஏதாவது வேர் பண்ணும்போது ஜும்காவை நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு வந்து அது இப்போ வந்து நம்மளால் பிளான் பண்ண முடியாது. ஐயோ கோல்டு ரேட் நினச்சாலே வந்து பயமாக இருக்குது. எங்கள் 8,000 போச்சு, எப்படிடா வாங்குறது அப்படின்னு தோணுது. பட் எவ்வளோ ஏறினாலும் வந்து அந்த நகை கடைக்கு போகும்போது ஆளுங்க இருக்க தான் இருக்கிறாங்க, வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதோட பில் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேங்க. கோல்டு வந்து 4.19 கிராம்ஸ் இருக்குங்க. நெட் வெயிட் வந்து 4.116 கிராம்ஸ் இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 கேரட் கோல்டு வந்து அன்றைக்கி 6,341. ஸோ நெட் கோல்டு வெயிட் மட்டும் மெட்டல் வேல்யூ மட்டுமே வந்து 26,101. வேஸ்டேஜ் வந்து 6,894. அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 1,500 வேஸ்டேஜ் இருக்கும். அதில் வந்து எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கம்பேரட்டிவ்லி டு த அதர் ஸ்டோர்ஸ் அவுட் சைட்னும் லலிதாவில் வந்து எப்பவுமே கொஞ்சம் ரீசனபிள் தான் இருக்கும் இந்த வேஸ்டேஜ் சார்ஜஸ்லாம். 0.37 சென்ட்ஸ் வந்து இருக்குது. 0.37 கேரட். ஓகே. ரேட் வந்து 23,680 ருபீஸ். ஸோ டோட்டலாக வந்து ஆட் பண்ணும்போது 54,825. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணும்போது 56,470 ருபீஸ் வந்து வந்திருந்தது. ஸோ பேசிக்லி இந்த டைமண்டில் வந்து அன்றைக்கி ஒரு கேரட்க்கு வந்து 5,000 டிஸ்கவுண்ட் இருக்கிறனால அந்த டிஸ்கவுண்ட்லாம் வந்து லெஸ் பண்ணி தான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் கோல்டு வந்து ஜாய்லுக்கஸில் நிறைய வாங்கியிருக்கேன், ஜிஆர்டியில் வாங்கியிருக்கிறேன், அண்ட் தென் ஜாசலுக்கஸும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோடலாம் கம்பேர் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக லலிதா ஜுவல்லர்ஸில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஐ மீன் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு செயினுக்கு வந்து ஈவன் ஒரு பிளெயின் செயின் கூட 21% மேக்கிங் சார்ஜஸில் வந்து பார்த்துருக்குறேன். அதுவே நீங்கள் லலிதாக்கு போனீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக அரௌண்ட் 9%, 10% வந்து இருந்திருக்கு. ஸோ அங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் முன்னாடி வந்து கலெக்ஷன்ஸில் வந்து பெருசாக எதுவும் இருக்காது லலிதாவில். பட் இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் நான் பார்க்கும்போது ஓரளவுக்கு எங்களுக்கு பக்கமாக இருக்கிற ஸ்டோரில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. மேக்கிங் சார்ஜஸும் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் வந்து எனக்கு தோணுச்சு. பட் என்னன்னா லலிதா ஜுவல்லர்ஸ்னால் வந்து எனக்கு கோல்டு அங்கே வாங்கணுன்னா கொஞ்சம் பயம். அது ஏன்னு தெரியல. ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற கோல்டில் வந்து உள்ளே வந்து ஏதோ காப்பர்லாம் வச்சு இருந்துச்சு, பிளெச் பண்ணும்போது வந்து இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிருந்தது. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து லலிதா ஜுவல்லர்ஸில் கோல்டு வாங்கணுன்னா கொஞ்சம் பயம்தான். நீங்கள் எவ்வளோ பேர் லலிதா ஜுவல்லர்ஸில் ட்ரை பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ ஜென்யூனாக இருந்திருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதை தாங்க நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு சம்மன் அவுட் தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.